இந்தி இந்தியாவின் மொழி என்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அபத்தம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ் பிராந்திய மொழி என்றால், வட்டார மொழி என்றால், இந்தியும் வட்டார மொழிதான். அது சில மாநிலங்களில் மட்டும்தான் பேசப்படுகிறது. இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் வடக்கே ஒரு சில மாநிலங்களில் மட்டும்தான் இருக்கிறார்கள். ராஜஸ்தான் என்பது இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களின் மாநிலம் அல்ல. ராஜஸ்தானி என்கிற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் பேசுகிற மாநிலம் அது. பீகார் என்பது இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களின் மாநிலம் அல்ல. பீகாரி என்கிற ஒரு மொழி அவர்களுக்கான தாய்மொழி இருக்கிறது. இப்படி அந்த பகுதியில் இருக்கிற அந்த சென்ட்ரல் பிராவின்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மத்திய இந்தியா பகுதியில் உள்ள மாநிலங்களை அவர்களின் தாய்மொழியை இன்றைக்கு சிதைத்து விட்டார்கள். அழிந்து விட்டது. 1951 ராஜஸ்தானில் ராஜஸ்தானி பேசியவர்கள் 80 விழுக்காடு இருந்தார்கள். இந்தியை பேசுகிறவர்கள் 20 விழுக்காட்டுக்கும் குறைவாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நிலை என்னவென்றால், ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்தியை பேசுகிறவர்கள் 80 விழுக்காடு மாறிவிட்டார்கள். அவர்களின் தாய்மொழியான ராஜஸ்தானியை பேசுகிறவர்களின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது. இப்படித்தான் அதை ஒட்டியுள்ள எல்லா மாநிலங்களிலும் அவர்களின் தாய்மொழியை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தி என்பது அடிப்படையில் ஒரு மொழியே அல்ல. வெவ்வேறு மொழிகள் இங்கே பேசப்படுகின்றன. அவையெல்லாம் இன்றைக்கு இந்தியாக மாற்றப்பட்டிருக்கிறது, அழைக்கப்படுகிறது. தமிழுக்கு எழுத்து இருப்பது போல் இந்திக்கு தனியே எழுத்து கிடையாது. தேவநாகரி ஸ்கிரிப்ட் என்பது பல மொழிகள் பயன்படுத்துவதற்கான ஒரு எழுத்து முறை. அது இப்போ மலேசியா போனீங்கன்னா, மலேசியாவில் மலாயான்னு ஒரு மொழி பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஸ்கிரிப்ட் மலாயா ஸ்கிரிப்ட் கிடையாது, இங்கிலீஷ் தான் பயன்படுத்துகிறாங்க. இங்கிலீஷில் தான் இப்போ நம்ம வணக்கம்னு போடும்போது VANAKKM போடுறோம் இல்லையா, வணக்கம். தமிழில் வணக்கம்ங்கிறது வேற, இங்கிலீஷில் வணக்கம்ங்கிறது அந்த இங்கிலீஷ் எழுத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி தேவநாகரி என்கிற ஒரு ஸ்கிரிப்ட் எல்லோருக்கும் பயன்படுகிற, பல மொழிகளுக்கு பயன்படுகிற ஒரு பொது எழுத்து முறை. அது போஜ்பூரி அப்படின்னு ஒரு மொழி இருக்கு, மைதிலி அப்படின்னு ஒரு மொழி இருக்கு, கடுவாலி என்று ஒரு மொழி இருக்கிறது, சாந்தலி என்று ஒரு மொழி இருக்கிறது. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான மொழிகளை அழித்து அந்த மாநிலங்களில் இருக்கிற மக்களின் பூர்வீக குடிகளின் தாய்மொழிகளை சிதைத்து இந்தியை அவர்கள் பேசுகிற நிலையை உருவாக்கிவிட்டார்கள். இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெறும் பேச்சு மொழியாக மாறிவிட்டது போஜ்புரி. அந்த தலைமுறை அழிந்தால் அதுக்கு பிறகு ஒரு 20 தலைமுறைக்கு பின்னால் வெறும் இந்தி மட்டும் தெரிந்த தலைமுறை தான் இருக்கும். இந்த போஜ்பூரிங்கிற மொழியை பேசக்கூடிய மக்கள் இருக்க மாட்டார்கள். அந்த நிலையை தமிழ்நாட்டிலும் உருவாக்க நினைக்கிறார்கள். தமிழ் என்பது இந்தியாவின் ஒரே மொழியாக இருந்த காலம் ஒன்றுண்டு. இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி. வட இந்தியாவிலும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் அக்காலத்தில் நாகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இனக்கலப்பு ஏற்பட்ட பிறகு மொழி கலப்பு ஏற்பட்டு புதிய புதிய மொழிகள் உருவாயின. அப்படி உருவானதுதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்பது கூட. சமஸ்கிருதம் கலந்த பிறகு உருவான மொழிகள். இந்தியையும் பிற்காலத்தில் இவர்கள் அழித்துவிட்டு சமஸ்கிருதமே இந்தியாவின் தாய்மொழி என்று ஆக்குவதற்கு முயற்சிப்பார்கள். அதுதான் அவர்களின் அல்டிமேட் எய்ம். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தமிழ் பேசுகிறவர்கள் இருப்பதனால் தமிழில் இன்டர்பிரேஷன் சொல்லுவது சரி. மலையாளம் பேசுகிறவர்கள் எம்பிக்களாக இருப்பதனால் சமகாலத்தில் மலையாளத்திலே ஒருவர் பேசுகிற போது பிற மொழிகளில் அது மொழியாக்கம் செய்யப்படும். அதை ஆங்கிலத்தில் இன்டர்பிரேஷன் என்று சொல்வார்கள், டிரான்ஸ்லேஷன் அல்ல. டிரான்ஸ்லேஷனா வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்கணும். இன்டர்பிரேஷன்னா யூகத்தின் அடிப்படையில் இதுதான் திருமாவளவன் பேசினாரு தமிழில் அப்படின்னு அவன் இந்தியில் சொல்லுவான். அதில் சில கண்டென்ட் மட்டும் போகும். அப்படி கம்ப்ளீட் டிரான்ஸ்லேஷன் இருக்காது, முழுமையான மொழிபெயர்ப்பு இருக்காது.
நாம் சொல்கிற நகைச்சுவையெல்லாம் அதில் போகாது. நாம் செய்விக்கிற கண்டனமெல்லாம் அதில் இருக்காது. இப்போ அவங்க அந்த மாதிரி நகைச்சுவையாக பேசுனாங்கன்னா நமக்கு தெரியாது, இங்கிலீஷில் வென்றான் இன்டர்பிரட்டேஷன் பண்ணும்போது. இப்போது சமஸ்கிருதம் பேசக்கூடிய எம்பிக்கள் அங்கே யாராவது இருக்கிறாங்களான்னா இல்லை. ஆனால் சமகாலத்தில் சமஸ்கிருதத்தையும் நாங்கள் மொழிபெயர்ப்போம் அப்படின்னு ஒரு இன்டர்பிரட்டர் போட்டு வச்சுருக்கிறாங்க. பேசுறதுக்கு ஆளே இல்லாத மொழிக்கு புதிதாக ஸ்பீக்கர் அந்த ஓம் பிர்லா அவர் அறிவிப்பை செய்து அறிவிப்பது கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டிலிருந்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போகிறோம், எனவே தமிழில் பேசுவதை கேட்டு ஆங்கிலத்திலே சொல்லுவதற்கு ஒரு இன்டர்பிரட்டர் தேவை. ஆனால் சமஸ்கிருதத்திற்கு எதற்கு இன்டர்பிரட்டர்? அதை மொழியாக்கம் செய்து சொல்வதற்கு எதற்கு ஆள்? இதுதான் பாரதிய ஜனதாவின் அரசியல், புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சமஸ்கிருதத்தை ஏன் உயர்த்தி பிடிக்கிறார்கள் என்றால், அமித்ஷாவின் தாய்மொழி சமஸ்கிருதம் இல்லை, மோடியின் தாய்மொழி சமஸ்கிருதம் இல்லை. மோடியும் அமித்ஷாவும் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்ட பார்ப்பனர்களுக்கான எடுபிடிகள், வேலையாட்கள், சேவையாட்கள். அவர்களுக்காகத்தான் அவர்கள் அரசியல் செய்கிறார்கள், அவர்களுக்காகத்தான் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள், அதிகாரத்தை வென்றெடுக்க துடிக்கிறார்கள். அவர்கள் என்றால் யார்? அவர்கள் RSS காரர்கள். RSS இயக்கம் என்பது அகில இந்திய பிராமணர் சங்கம். அது பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம். இன்றைக்கு அதை இந்துக்களின் சங்கமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது. அந்த அஜெண்டா அடிப்படையில் தான் தேசிய கல்விக் கொள்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அஜெண்டாவில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த தலைமுறையில் இருந்து தமிழ் பேசக்கூடியவர்களிடம் இந்தியை கட்டாயப்படுத்தி கற்பிப்பதன் மூலம் ஒரு 25 ஆண்டுகளுக்கு பின்னால், 50 ஆண்டுகளுக்கு பின்னால் தமிழ்நாட்டை சார்ந்த அனைவருமே இந்தியை பேசவும் கற்கவும் எழுதவும் வளர்ந்து விடுவார்கள். பிறகு அவங்களுக்கு ஈஸி, ரொம்ப எளிது இந்த மக்களை ஏய்ப்பதற்கு, ஏமாற்றுவதற்கு, வீழ்த்துவதற்கு, அடிமைப்படுத்துவதற்கு, ஆளுமை செய்வதற்கு, ஆதிக்கம் செய்வதற்கு மிக எளிது. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்காமல் இருந்திருந்தால் நாம் எல்லோரும் இந்தி பேசக்கூடியவர்களாக மாறியிருப்போம். நாம் எல்லோரும் இந்தி தெரிந்து பேசக்கூடியவர்களாக ஆகியிருந்தால் மோடி வித்தை இங்கே எடுபட்டிருக்கும். தமிழ்நாட்டிலும் அவர்கள் எளிதாக காலூன்றி இருப்பார்கள். தமிழ்நாட்டிலே இன்றைக்கும் மோடி வித்தை எடுபடாமல் இருப்பதற்கு காரணம் 1965 நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான். அந்த போராட்டத்திலே உயிர் துறந்த மொழி போராளிகளின் தியாகம் தான் காரணம். இங்க வந்து 1-2 எழுத்த டெலிபிராம்டர்ல பார்த்து தமிழை படிக்கிறார் அவர். இந்தியில எழுதி கொடுக்குறாங்க, அது டெலிபிராம்டர்ல ஓடுது, அதை பார்த்து அவர் படிக்கிறார். பாரதியார் பாடல், திருக்குறள், இதெல்லாம் நம்மளை ஏய்க்கிறதுக்காக. அவர் வணக்கம்னு சொல்லிட்டா நாம ஏமாந்து உடனே ஓட்டு போட்டுருவோமா? அவர் திருக்குறளை படிச்சார்னா நம்முடைய மக்கள் ஏமாந்து உடனே அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களாம். எவ்வளவு மாய்மால வித்தைகளை இந்த மக்களிடத்தில் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட இயக்கங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் இருக்கிற வரையில் அவர்களின் ஜம்பம் இங்கே பலிக்காது, அவர்களின் மாய்மால வித்தைகள் எடுபடாது என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.